அஸ்ஸலாமு அலைக்கும். எலும்பு சூப்பு. எலும்பு ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாய்க்கும். மசாலாங்கிற மஞ்சள், உப்பு, பெப்பர் எல்லாம் போட்டு வேக போடுறேன். இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த இடியப்பத்தை தாளிக்க போகிறேன். வெள்ளை இடியப்ப சோறும் பக்கம் இது கொஞ்சம் நெய் ஊற்றணும். இடியப்பச்சோத்துக்கு நெய் ஊற்றிட்டேன். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அதிலே சேர்ந்துக்கிட்டு நம்ப இது ராத்திரி வாங்கின இடியப்பம் மீதிட்டுமா வேஸ்ட் பண்ண வைத்திருச்சலாம் வைக்கிது. ஒரு இடியப்பம் 8 ரூபா, 10 இடியப்பம் 80 ரூபா. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதான் இப்போ இடியப்பம் சோறாக கிண்டுறேன். இப்போ இதுக்கு அந்த தாளிப்பை தான் எடுத்து ஊற்ற போகிறேன். ஏன்னா எல்லாம் இஞ்சியில் போட்டு தாளிப்பு தான் இதுக்கு ஊற்றுவோம். அதனால் அதுக்கு இந்த தாளிப்பை தான் ஊற்ற போகிறேன். இடியப்பத்தை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இப்போ வேங்கின இடியப்பத்தை போல இருக்குது. நல்லா உருந்தாக்க அழகாக 10 இடியப்பம். இடியப்பச்சோறுண்டா கறியெல்லாம் போட மாட்டோம். அதுதான் எலும்பு சூப் போடுறோமே குடிக்க. கறியெல்லாம் போடாமல் வெங்காயம், தக்காளி, வெங்காயம், ரம்பை, தக்காளியும் போடலாம். நான் போடணும். தக்காளி எல்லாம் போட்டு இப்போ இந்த இஞ்சியில் போட்டு தாளிக்கிறது இப்போ இந்த சூப்புக்கு எடுத்து ஊற்றிடுவேன் கொஞ்சம். அதுக்காக வந்து தான் சூப்பை திறந்து வச்சுக்கிறேன். ஒன்றுக்காக சட்டி போட்டு தாளிச்சுக்கிட்டு வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது இப்படி செஞ்சுக்கோங்க. தேங்காய் பாலை இதில் பிரட்டிட்டேன். ரொம்ப நைஸாகும். ஏன்னா ஐஸ் பட்டில் இருந்தால் கொஞ்சம் லேசாக ட்ரை ஆகும் இல்லையா, அதனால் இப்படி செஞ்சுட்டா நல்லா பஞ்சு போல் ஆகும் இடியப்பம். இப்படி தான் அந்த காலத்துலேருந்து எங்கள் ஊரில் செய்வோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சும்மாலாம் சுட்டு திங்கல, அவுச்சி திண்டாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதை கிண்டிட்டால் தான் பெட்டர். ரொம்ப நல்லா பஞ்சு போல் டேஸ்ட்டாக வைக்கும். இல்லாவே நடுவில் உள்ள அடுப்பு ஓப்பனாக இருந்துச்சு. ஆனால் கேஸ் அடிக்கிறேன்னு பார்த்தேன். இதாக பாதுகாப்பான். இது ஒரு பீஸ் அப்படின்னு தான் இந்த சமையல் வேலையும். நடு அடுப்பு இடிக்கிறது, கேஸ் வாடை அடிக்கிற, பக்கத்தில் வேறு அடுப்பு வைக்கிது, கையில் வேறு இதை வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமையல் செய்கிறவங்களுக்கு ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படப்படன்னு செய்கிறோம். ரிட்டையர்டு வயசும் ஒன்றா. வயசு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஒரு இது வந்துடு, ரிட்டையர்டான ஆட்களையெல்லாம் வேலைக்கு வைக்காதீங்க, இதுக்கு ஆபத்து ஏற்பட்டுருந்து. பாவம் அது கஷ்டத்தில் வருது. அதெல்லாம் சரிதான். நான் பாரு கவனக்குறைவாக செஞ்சுட்டேன். இப்போ இதுக்கு பாதம், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் அரைச்சி விடுங்க. இப்போ நான் தாளிப்புக்காக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நல்ல அழகான கறி சேர்ந்த முள் அள்ளி ஊற்றிடுவோம். மணக்கும் தனி நெய்யில் வேக போட்ட பிறகு வெந்த பிறகு அள்ளி ஊற்றிடுவோம். இடியப்பம் ஒரு பிட்டு கூட இடியப்பம் உடையில நல்ல வில் போல இது. தேங்காய் பால் வேறு ஊற்றி ஊற வச்சிட்டோம். டேஸ்ட்டு தேங்காய் பாலை பாருங்க. உப்பு 2 உப்பு போட்டேன். ஏன்னா நாங்கள் கல் உப்பு போடுறேன் புழங்குறதுனால நேரத்தோடு போட்டுருன்னு வைக்கிது. ரொம்ப நல்லா வைக்கும். இதை வச்சு கொஞ்சம் நார்த்தங்க ஊறாய சம்பளாக வச்சுக்கிறணும். வச்சு இது ஒரு கப்பை ஊற்றி கொடுத்தா முடிஞ்ச பசியாருக்கு. 3 பேர் பசியார். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இடியப்பம்லாம் மிஞ்சிட்டா இப்படி இடியப்பச்சோட வைக்கிறீங்க. காயை போட்டு பொரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அந்த நல்ல கடைப்பளிப்பு அதில் யாரும் கேள்வி. இப்போ அதுதான் ஃப்ரிட்ஜ் வசதியை தந்துட்டேனே. இப்போ இதுக்கு எல்லா சாமானும் விடணும். என்னது பாதம் இதெல்லாம் அரைச்சி விடையில, தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போடணும். நேரமாக வரும். லைக் பண்ணுங்கள். சரி, இந்த நெய் தான் ஊற்றினேன். இது நல்லா அழகாக தான் வைக்கிற நெய்.
நல்லா மஞ்சள் முறிச்சு விட்டுக்கிட்டு வாசனையாக ஆகிடு. மில்க் மிஸ்ட்டை, ஆமாம் மில்க் மிஸ்ட்டு கிலோ 605 ரூபான்னு வாங்கினேன். 605 ரூபாயா 805 ரூபாயா? 605 ரூபா விலை போட்டிக்குமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.